திருச்சி பேசுறவர்களடா எங்க அண்ணன், திருச்சிக்கே போய் பேசுறவரடா எங்க அண்ணன். இந்த மாதிரி நிறைய விஜய் பட டைலாக் பார்த்திருப்போம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதல்ல ஒரு மேடையில பேசியிருக்காரு. அவர் நடிகரா பேசி பார்த்திருப்போம், அவர் ஒரு அரசியல்வாதியா பேசி பார்த்திருப்போம். ரெண்டு ஒண்ணுதாங்கிறீங்களா? சரி, இருந்துட்டு போகுது. இப்ப முதலமைச்சரா அவர் எப்படி பேச போறார் அப்படிங்கிற ஆர்வம் டிவிகே காரங்க மத்தியிலும் இருந்தது, எதிர்கட்சிக்காரங்க மத்தியிலும் இருந்தது. அவர் பேசி முடிச்சதுல இருந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலும் சரி, எக்ஸ் வலைதளங்கள் ஓபன் பண்ணாலும் சரி, டிவிகேவினுடைய ரசிகர்கள் அடிச்சு நொறுக்குறாங்க. எங்க அண்ணன் பாத்தியா, எங்க அண்ணனுக்காடா பேச தெரியாதுன்னு சொன்ன, அவரையாட ஊம முதல்வர்னு சொன்ன, எப்படி பேசுறாரு பாரு எங்க தங்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத நானும் போய் பார்த்தேன். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. நம்மள எதிர்க்கிறவங்கள நம்ம எதிர்க்கணும், அதுல மாற்று கருத்தே இல்ல. நம்ம ஆட்சிக்கு வந்து 20 நாளுக்கு மேல ஆகுது. சோ அத பத்தி நம்ம பேசுவோம். வாங்க அடுத்த பாயிண்ட்க்கு வா. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க அண்ணா, தப்புண்ணே தப்பு. நீங்க இப்போ ஒரு சிஎம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பேசுற மாதிரி மக்கள் மேடையில பேசக்கூடாது, அது அநாகரிகம்னு. இதெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம் மக்களுக்காக, நம்ம என்ன பண்ணோம் அந்த பாயிண்ட்க்கு வாங்க. அதுக்கு தான் வெயிட்டிங், எல்லாருமே வெயிட்டிங். தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். ஆனா இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாயில இருந்து வருதோ இல்லையோ, மக்கள் வாயில இருந்து வந்துடும் எதுக்கு தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க. அதுவும் என்ன சொல்லி கொடுத்தீங்க? என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறோம். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்ஸிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். சரி, என்ன செய்ய போறேங்கிறது சொல்லனா கூட பரவாயில்ல. ஏதாவது இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசலாம்ல. மேகதாது அணையை காங்கிரஸ் கட்சி கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கொட்டு கொட்டலாம்ல. எத்தனை கொலைகள் நடக்குது, எத்தனை பாலியல் கொடுமைகள் நடக்குது, இத பத்தி எல்லாம் நீ ஒரு மிரட்டலாம்ல. திமுக ஆட்சியில பண்ண மாதிரி என் ஆட்சியில பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தெரியப்படம் பாணியில எடுத்துட்டு போய் சுட்டு பிரிட்ஜு கடியில தொங்க விட்டுருவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. நாகரீகமா பேசினா கைத்தட்டல் கம்மியா தான் வரும். அதுக்காக அநாகரீகமாக பேசி அதிகமான கைத்தட்டல் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க. இது திரையரங்கம் கிடையாது. நீங்களும் சாதாரண அரசியல்வாதி கிடையாது. என்னை போன்ற என் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து அடையாளம் எங்களுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அப்ப அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய கௌரவத்தை உயர்த்தவும் குறைக்கவும் செய்யும். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கீங்க. மேடையில பேசும்போது உற்சாகமா பேசுறீங்க, சட்டமன்றத்தில் கம்முன்னு இருக்கீங்க, பிரதமரை பார்க்க போனா உம்முன்னு இருக்கீங்க. அதே மாதிரி 4வது பாடி லாங்குவேஜ் ஒன்று கண்டுபிடிச்சு முதல்வராக அரசியல் மேடையில பேசும்போது அதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா தொட்டபெட்டா ரோட்டு மேல கொத்து பரட்டா வரட்டா. பை பை, டாடா, see you.